அன்பான பெற்றோர்களே, நாம் நம்முடைய குழந்தை 3 வயதை அடைந்துவிட்டால் எல்கேஜி யூகேஜியில் சேர்த்து விடுகிறோம். 5 வயது முடிந்தால் 1ஆம் வகுப்பு சேர்த்து விடுகிறோம். 7 வயது முடிந்தால் நாம் ஒரு முக்கியமான ஒரு வேலையை செய்ய வேண்டும். அதாவது குழந்தைகளின் தற்காப்பு. என்ன தற்காப்பு என்றால் சிலம்பம் போன்ற தற்காப்பு இல்லை, நீச்சல் அவர்களுக்கு கண்டிப்பாக கற்றுக் கொடுக்க வேண்டும். அது அவர்களுக்கு உயிர் காக்கும் ஒரு செயல். எனவே நான் சிறு வயதில் நீச்சல் கற்றுக்கொண்டதால் 16 வயது இருக்கும்போது என்னுடைய பக்கத்து வீட்டில் ஒரு பெண் 17 வயது கிணற்றில் விழுந்து விட்டார்கள். நான் கயிறை பிடித்து நேராக கீழே சென்று அவருடைய கையை பிடித்து தூக்கி அவருடைய மூக்கு பகுதி மேலே வரும்படி, தண்ணீருக்கு மேலே வரும்படி செய்துவிட்டேன். உடனே அவர்களுடைய கழுத்து தொங்கிவிட்டது. மேலே இருப்பவர்கள் ஒரே சத்தம் போட்டு கொண்டிருந்தார்கள். பிறகு கயிறை விடச் சொன்னேன். இடுப்பிலே கட்டினேன். உடனே அந்த பெண்ணை மேலே தூக்கிவிட்டார்கள். அந்த பெண் காப்பாற்றப்பட்டாள். பிறகு நானும் கயிறை பிடித்து மேலே வந்து விட்டேன். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், இன்றைய நாளிதழில் 3 பிசியோதெரபி மாணவர்கள் அவர்கள் நீரில் மூழ்கி இறந்திருக்கிறார்கள். 2 MBBS படிக்கும் மாணவிகள் கர்நாடகாவில் சென்று கடலில் மூழ்கி இறந்திருக்கிறார்கள். 5 தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் சிறு வயதில் இவ்வாறு நீச்சலை பயிர்ந்திருந்தால் அவர்கள் உயிர் தப்பியிருப்பார்கள். இதை ஒவ்வொரு தாய்மார்களும் பெற்றோர்களும் உணர்ந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு நீச்சலை கண்டிப்பாக கற்றுக் கொடுங்கள். நான் இப்பொழுது காண்பித்த அந்த செய்தித்தாள் இன்றைக்கு மட்டும் வந்ததல்ல, பல வருடங்களாக இவ்வாறு ஒவ்வொரு முறை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இதை தடுக்க ஒரே வழி, நம் குழந்தைகளுக்கு நீச்சல் பயிற்றுவித்து அவர்களை பல ஆண்டுகள் உயிரோடு இருக்கும்படியும் மற்ற குழந்தைகளையும் காப்பாற்ற அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்றும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி. உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.